என்ன கண்ணா, அழுறியா? தொடச்சிக்க, அழாத. நீ இந்த உலகத்தில் பிறந்தது அழுகிறதுக்காக மட்டும் இல்லை. நீ சாதிக்க பிறந்தவன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ எதையாவது நினச்சி அழுதுட்ருப்ப, ஏதாவது வேணும்னு நினச்சி அழுதுட்ருப்ப. முதல்ல அது வேணும்னு நினைக்கிறல்ல, கொஞ்ச நாளாக தான் அது வேணும்னு நினச்சிருப்ப. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை சமீபத்துக்கு முன்னாடியோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ நீ அது வேணும்னு நினச்சிருக்க மாட்டேன். அது தற்காலிகமாக உனக்கு ஏற்பட்டது தான் அந்த வேணும்னு நினச்சது. ஸோ சடனாக ஏற்பட்ட ஒரு ஆசைக்கு அந்த ஆசை நிறைவேறாத சூழ்நிலையில் நீ அழுற. அது இல்லாமல் உன்னால் வாழ முடியும். 10 வருஷம் முன்னாடி நீ எப்படி அது இல்லாமல் வாழ்ந்தியோ, இனிமேலும் அது இல்லைனாலும் உன்னால் வாழ முடியும். எங்க கொஞ்சம் யோசிச்சுப்பார். அது கிடச்ச பிறகு அது போதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் நீ அது மட்டுமே போதும்னு இருக்க போறியா? இல்லைல்ல. அது கிடைத்தாலும் அடுத்த தேவைகளை நோக்கி நீ ஓட தான் செய்வ. அடுத்த ஆசைக்கு நீ போராட தான் செய்வ. ஸோ நீ கிடைத்தாலும் அதில் முழு திருப்தி உனக்கு இருக்க போகிறது இல்லை. அப்புறம் அதை நினச்சி ஏன்டா அழுற? நீங்கள் ஏதோ ஒன்று கிடைக்காது, எனக்கு எல்லாமே கிடைக்கல அப்படின்னு நினச்சுன்னா அழுகிற. லைஃப்பில் ஆரம்ப காலத்துலேருந்து எதெல்லாம் கிடச்சிருக்குன்னு யோசித்து பார்த்துருக்கியா? எவ்வளோ கிடச்சிருக்கு தெரியுமா? நல்லா பாரு, யோசிச்சு பாரு. நிறையா கிடச்சிருக்கு. அதெல்லாம் என் நினச்சி இவ்வளோ சந்தோஷப்படலாம். ஏதோ ஒன்று கிடைக்கலடா, அதுக்காக இவ்வளோ வருத்தப்பட்டு அழலாமா? கண்ணு, அழுகிறது என்னால் பார்க்க முடியலடா. வாடா, உன்னால் முடியும்டா. அது இல்லாமல் உன்னால் வாழ முடியும்டா. வாழ்ந்து காட்டுடா. எவ்வளோ இருக்குடா இன்னும். அதெல்லாம் பார்க்க வேண்டாமா? நீ பார்க்கணும்ல, வா.